கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும். நான் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய வரவில்லை, ஆனால் நான் பண்ணுகிற பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை கேட்பதற்கு உங்களுக்கு இன்பமாய் இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் அநேக ஆசிரியர்களிடத்தில் அடி வாங்கி இருக்கிறேன். நான் ஆசிரியராக பணியாற்றின பொழுது நான் அநேக மாணவர்களை அடித்திருக்கிறேன். என்னிடத்தில் அடி வாங்கின மாணவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள். அடி வாங்கின நானும் நன்றாக இருக்கிறேன். நீங்களும் அடி வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் வார்த்தை என்கிற போலினால். அல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாது இனிமையான பாடலை விரும்புகிறோம், இனிமையான பிரசங்கத்தை விரும்புகிறோம். எந்த ஒரு காரியமானாலும் சாப்பிட்டா வாய்க்கு ருசியா இருக்கணும், கேட்டா காதுக்கு இனிமையா இருக்கணும்னு நினைக்கும். அப்படிதானே? என்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் ருசியா இல்லைன்னா அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுற பழக்கம் உண்டு. என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவன்னு சொல்லுவார், எங்கேயாவது நீ போற இடத்துல உப்பு வரைப்பு இல்லாம உனக்கு சாப்பாடு கிடைக்கும் பாருங்க. நான் சொன்னேன், நீ மனுஷன், அதனால அப்படித்தான் சொல்லுவீங்க. நாளைக்கு கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு எனக்கு எது புரியணும் அது தெரியும், அதை தான் கொடுப்பாரு அப்படின்னு. ஒருவேளை உலக பிரகாரமா நல்ல வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறோம், நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறோம், நல்ல கார்ல போகணும்னு அப்படி ஆசைப்படுறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லா கவனிக்கணும். அவர் எப்படிப்பட்ட தேவனா இருந்தார் என்று சொன்னால், ஆதியிலே மனிதனை உருவாக்கி அவனை தேவ சாயலாக படைத்து அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் அவர்களை சந்திக்க, அவர்களோடு உலாவ, அவர்களோடு தங்கி இருக்க மிகவும் பிரியமானவராய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்படி மனிதனை தேடி ஓடி வந்த ஒரு ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். அவரை பார்க்க முடியாதான்னு நினைக்கிறோம், அப்படிதானே? ஆமா, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத நினைக்கிறோம். ஆனா அவரை பார்க்கவும் முடியும், அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியும். உங்களுக்குள்ளே தாகம் உள்ளவர்களாக இருந்தார். வேதத்தில் மிக தெளிவாக என் தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறார், தாகம் உள்ளவன் மேல நான் தண்ணீரை ஊற்றுவேன். அப்படிதானே? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்குள்ள தாகம் காணப்பட வேண்டும். எத்தனாவது படிக்காம? 8th. வெரி குட். நீ 8வது படிக்கிற மாதிரி நான் 8வது படிக்கும் போது காலையில 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவேன். நீ 4 மணிக்கு ஜெபிக்கலன்னா ஆவிக்குரிய நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவாங்க. 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ எத்தனாவது படிக்க? 9th படிக்கும்போது ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். காலையிலையும் சாயங்காலம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு சட்டை பட்டின மாட்டேன். வெரி குட். இல்லைன்னா விட்டுறேன். நல்லா கவனிக்கணும். எதுக்காக சொல்றேன்? உங்களுக்கு முட்டு வலி, கை கால் வலி, தலை சுத்துது, ஒருவேளை பலவீனமா இருக்கு, அசதியா இருக்கு, இந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணாம படுக்கிற ஆளா இருந்தா, நான் இன்னைக்கே சொல்றேன், நீங்க எல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு போவீங்க. உங்களுக்கு பரலோகம் கிடையாது. நான் வேணா எழுதி தந்துட்டு போயிடுறேன். நீங்களும் மரிச்ச பிறகு நானும் மரிச்ச பிறகு வந்து பார்ப்போம். நீங்க பரலோகத்துக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக்கா, எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு அன்னைக்கு வரலன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், ஏன் கேட்காம விட்டுட்டீங்கன்னு உங்களை பார்த்து அன்றைக்கும் நான் 4 திட்டு. கவனிங்க, இந்த சரீரம் என்று ஒண்ணு இருந்தா பலவீனங்கிறது கண்டிப்பா இருக்கும். சரீரம் ஒண்ணு இருந்துச்சுன்னா பலவீனம் கண்டிப்பா இருக்கும். இந்த பலவீனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட உள்ள ஒரு நெருங்கின வாழ்க்கையை வாழ முடியாது. தலைவலிக்கு படுத்து தூங்குறேன், கால்வலிக்கு படுத்து தூங்குறேன், டயர்டா இருக்கு படுத்து தூங்குறேன்னா பிசாசு நல்லா உங்களுக்கு தூக்கத்தை தருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி உனக்கு தலைவலி வரும், அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம வரும், அடிக்கடி உனக்கு சோறு வரும். ஏன் தெரியுமா? நீ நல்லா படுத்து தூங்குன்னு சொல்லி அழகான ஒரு பெட்ரூமை கொடுத்து தூங்க வைப்பான். கவனிங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல எத்தனையோ நம்முடைய கண்களுக்கு முன்பு மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நிச்சயம், நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு, பரிசுத்த வாழ்க்கை உண்டு, உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு மரித்த இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் இன்றைக்கும்
உங்களையும் என்னையும் தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் திரும்பி வர மாட்டானா? எனக்காக காத்திருக்க மாட்டானா? என் பாதத்தில் அமர்ந்திருக்க மாட்டானா? என் சத்தத்தை கேட்கும்படிக்கு அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாய் இருக்க மாட்டானா என்று சொல்லி தேவன் தாகத்தோடு ஒவ்வொருவரும் முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, 5 மணிக்கு பிறகு தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ விசுவாசியே கிடையாது. 5 மணிக்கு பிறகு காலையில நீ தூங்குனீங்கன்னா நீ விசுவாசி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சகலமும் ஒழுங்கும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்குக்குள் நீங்கள் வந்தே ஆக வேண்டும். ஒரு நாள் தூங்கலனாலும் ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோமா? ஒரு நாள் நீங்க நைட்டு 12 மணிக்கு படிக்கீங்க, தப்பே கிடையாது, காலையில 5 மணிக்கு எழும்பலாம். ஒரு நாள் நைட்டு நீங்க 2 மணிக்கு தான் படிக்கீங்க, பரவாயில்ல, காலையில 5 மணிக்கு எழும்பலாம். எதற்காக சொல்லுகிறேன்னா, விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில முன்வைத்து ஓடினால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்ல உங்களால முடியும். எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள உங்களால முடியும். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து சொல்லுவோம். ஒரு விசை ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான உமது நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கும்படிக்காக வந்திருக்கிறேன். என் தேவனே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள் இப்பொழுது உமது பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வந்து அவர்கள் தங்களை அந்த வசனங்களுக்கு முன்பு நிறுத்தி அந்த வசனங்களின் அனுபவங்களுக்குள்ளே தங்களை ஒப்பிட்டு பார்த்து, இதோ நான் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக இருக்கிறேனா அல்லது தேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேனா என்பதை உணர்ந்து கொள்ளும்படி உமது பிள்ளைகளுக்கு நல்ல பிரகாசமுள்ள வணக்கங்களை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கிறவனையும் சேர்த்துக்கொள் என்று உமது வசனம் சொல்லுகிறது. நாங்கள் யாரையும் புறக்கணிப்பதில்லை, நாங்கள் யாரையும் அற்பமாய் நினைப்பதில்லை. ஏனென்றால் உங்களுடைய சுபாவம் உம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பை தள்ளாதது. ஆகவே அந்த கிருபை இன்றைக்கு வெளிப்படவும் சிறுபிள்ளைகளும் வாலிபர்களும் அருமையான தாய்மார்களும் தகப்பனார்களும் தேவரீருமை அறிகிற அறிவிலே இன்னும் உம்மை கிட்டி சேரும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என்னால் புரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படிக்காய் காத்திருந்த பொழுது என் ஆண்டவர் என் உள்ளத்திலே வைத்த வசனம் என்னவென்று சொன்னால், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி. அப்படியானால் இந்த உலகத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்களும் இருக்கிறார்கள். நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. வேதத்துல பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரனாய் இருக்கிறான், ஒருவன் பரிசேயனாய் இருக்கிறான். பரிசேயன் தன்னுடைய பார்வைக்கு உத்தமனாய் இருக்கிறான். பரிசேயன் தன்னுடைய பார்வையிலே ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். பரிசேயன் தன்னுடைய பார்வையிலே வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறவனாக, காணிக்கைகளை கொடுக்கிறவனாக, தசமபாகங்களை கொடுக்கிறவனாக, தன்னை பாவத்துக்கு விலக்கி காத்து கொண்டவனாக இருக்கிறான். நல்ல கவனிக்கணும். அவன் அந்த ஆயக்காரனை உற்று நோக்கும் பொழுது ஒருவேளை அவன் குடிகாரனாய் இருந்தானோ அல்லது ஏமாற்றுக்காரனாய் இருந்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் அவனை இவன் அருவருக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாததாக இருந்தது. உங்களுக்கு புரியுதா?
உங்களுக்கு புரியுதா? ஆலயத்துக்கு வருகிற உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு எண்ணம் வரலாம். என்ன வரலாம் தெரியுமா? சில கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் ஆலயத்துக்கு வராமல் தெருவில் பஜார்ல சோவாரிட்டு நிற்கும் பொழுது அவனை பார்க்கிற நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறானே, ஐயோ அரசியல்வாதியோடு போகிறானே, ஐயோ குடிகாரனாய் சாராய கடையில் நிற்கிறானே. அவனை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம், இவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறானே என்று. நல்லது, அதைத்தான் நான் இங்கே சொல்லுகிறேன். இந்த பரிசேயனுடைய பார்வையிலே அந்த ஆயக்காரன் அற்பமானவனாக இருக்கிறான், ஒருவேளை பாவியாய் இருக்கிறான், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான். அந்த பரிசேயன் தன்னை ஆயக்காரனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரனை விட இந்த பரிசேயன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான், கர்த்தரை தேடுகிறவனாய் இருக்கிறான், சில காரியங்களை தேவனுக்கு செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும் பொழுது தேவன் இந்த பரிசேயரை புறக்கணித்து விட்டார். எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம். அந்த ஆயக்காரன் ஒருவேளை இவனுடைய பார்வையில் அற்பமாய் இருக்கிறான், ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அற்பமானவனை தேவன் தெரிந்து கொண்டார், இவனை தேவன் புறக்கணித்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், இங்க தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பது முக்கியம். நம்ம அழகா பாடலாம், அப்படிதானே? நம்ம அழகா பாடலாம், நம்ம அழகா பைபிளை வாசிக்கலாம், நான் அழகா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம், நீங்க நல்ல வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவத்தில் இருக்கலாம். எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இராத பட்சத்திலே அது உங்களுக்கு ஆபத்து என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன், நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். ஒருவேளை அநேக தேவ ஊழியர்கள் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பிரசங்கத்தில் கொண்டு வர மாட்டார்கள், ஆனால் நான் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பிரசங்கத்தில் கொண்டு வருவேன். ஏன் தெரியுமா? வேதத்தில் பேதுருவின் தோல்வியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், வேதத்தில் ஆபிரகாமின் கவனக்குறைவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார், வேதத்தில் மோசேயின் கீழ்ப்படியாமையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், வேதத்தில் யோசுவாவின் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்ட தன்மையை என் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது எல்லாம் அவர்களை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்ல, அதை வாசிக்கிற தியானிக்கிற நீங்கள் நானும் குணப்பட வேண்டும் என்பதற்காக. அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் குணப்பட்டிருக்கிறோமா, குணப்படாமல் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஒருவேளை நான் 1996 ரட்சிக்கப்பட்டவன், நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது முக்கியம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த சாட்சியை காத்து வருகிறீர்களா என்பதுதான் முக்கியம். என் நண்பர் ஒருவர் என்ன பார்த்து சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தப்பு செஞ்சது இல்ல பாலன் அப்படின்னாரு. நான் நேர சைக்கிள் எடுத்துட்டு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு தேரிக்காடு இருக்கு, நேர தேரிக்குள்ள போய் தலைவலியா மண்ணலி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, நானும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பாக்கேன், மாசத்துக்கு ஒருக்கா கால் சரிக்கு பொத்துன்னு விடுறேன், பொத்துன்னு விழுந்துட்டு ஆண்டவரே என்ன மண்ணியும் அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா என் நண்பன் ஒருவன் சொல்லுகிறான், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பாவம் செய்ததில்லை என்று சொல்லுகிறான். அவனுக்கு முன்பு என்னை நிறுத்தி பார்க்கும் பொழுதே நான் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேனே, நான் எப்படி உன்னுடைய நியாயசனத்துல உன்னுடைய நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு வந்து நிற்க முடியும்? என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி 2 கை நிறைய தலையில மண்ணலி போட்டு ஜெபித்த நாட்கள் உண்டு. எதற்கு சொல்லுகிறேன்? தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பிரசங்கத்தை நீ கேட்கிறாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஏதாகிலும் ஒரு பிரசங்கத்தை கேட்டு நீ வீட்டிலே சென்று அன்னைக்கு தூங்காமல் ராவு முழுவதும் அழுத நாட்கள் உண்டா? நல்ல பிரசங்கம் பண்ணாருனே பாஸ்டர், அடுத்த திருப்பு இந்த பாஸ்டர் கூட்டிட்டு வாங்க, ஏட்டி சொரைக்க கடிப்பது வரமா, ஏட்டி சொரைக்க கடிப்பது வரு. உங்க பாராட்டு எனக்கு தேவையில்லை, நீங்க ஏசினாலும் கவலை இல்லை, நீங்கள் பாராட்டினாலும் எனக்கு நல்ல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் குணப்பட வேண்டும் என்பது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது, நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ண நான் 7ஆம் 2 வருஷம் படித்தேன்.
9ஆம் 2 வருஷம் படிச்சேன். பிஎஸ்சி பாட்னி 4 வருஷம் படிச்சேன். நான் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என் நண்பர்கள், என் கூட படிச்ச என் பள்ளிக்கூட தோழர்கள் அவன் ஃபைனல் இயர் படிச்சான். என் கூட படிச்ச கிளாஸ்மேட் ஃபைனல் இயர் படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன். கேண்டீனுக்கு வரும்போது நான் அவனை பேரை சொல்லி கூடுவேன், என்ன அகஸ்டின் எப்படி இருக்காங்க. அவன் கிளாஸ்மேட் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவனை பேரை சொல்லி கூடுவான். இல்ல, ஸ்கூல்ல அவன் எனக்கு கிளாஸ்மேட். என் மனசுல அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவரே 3 வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன். நான் வேலைக்கு சேரும்போது 3 வருஷம் பிந்தி சேருவேன். என் நண்பர்கள் 3 வருஷம் வேலைக்கு முந்தி சேருவாங்க. எனக்கு 3 வருஷம் சம்பளம் போச்சு. 30,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம்? 30,000 மாசம் சம்பளம் வாங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? ஆமா, 3 வருஷம் என்னாச்சு? நான் நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. எனக்கு 3 வருஷம் சம்பளம் போச்சு ஆண்டவரே, எனக்கு 3 வருஷம் இன்கிரிமெண்ட் போச்சு, அதுல ஏதாவது ப்ரொமோஷன் இருந்துச்சுன்னா அதுவும் போச்சு. எவ்வளவோ நன்மைகளை இழந்துட்டேன்னு கவலையே படாத. வாத்தியார்களை ரிசைன்மெண்ட் ஊழியத்துக்கு வந்து உனக்கு ரிட்டைர்மெண்ட் வரைக்கும், உனக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது, சாவர வரைக்கும் ஊழியச்சு. இப்ப எனக்கு நோ ரிட்டைர்மெண்ட். நாசில சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சின்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டேன். நீ ஏன்டா கவலைப்படுற? உடனே நான் ஆசீர்வதிங்க வாருங்க. வாத்தியார வேலை பார்த்தா கூட 58 வயசுல என்ன பண்ணிடுவேன்? ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்துடுவேன். இப்ப கவனித்து பாருங்க, எதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. நீர் அவரோடு பழகி சமாதானமாகிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீ ஜெபித்த பொழுது உன் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறாராம், அதுதான் பெரிய காரியம். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வரணும். ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஒரு ஜெபத்துக்கு கூட பதில் வரலன்னா உங்க ஜெபம் சரியில்லைன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணும்போது அங்க ரிங் போகும், அப்படித்தானே? நீங்க எத்தனை போன் பண்ணுங்க? ஒரு நாளைக்கு 10 போன் பண்ணுங்க, 15 போன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணும்போது எதிர்மனையில் இருக்கிறவருக்கு என்ன போகும்? ரிங் போகும். ஒண்ணு அவர் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா அவர் அட்டன் பண்ணாம இருக்கணும். அவர் அட்டன் பண்ணிட்டாருன்னா அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறதுக்கு அவர் பதில் கொடுப்பார். ஒரு சாதாரண உலக மனுஷன் கண்டுபிடிச்ச போன்ல எங்கேயோ கண்ணு கட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு மனிதனோடு நீங்கள் நானும் ஒரு போன் பண்ணா அவருக்கு கரெக்டா அறியும் போது அவர் எடுத்து அன்னை சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க என்று சொல்லி உங்களோடு பேசுகிறார். நீ எத்தனை ஆண்டு கால கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசியா இருக்கிற என்பதை யோசித்து பார். இன்னைக்கு நீ ஜெபித்தால் தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? ஆராதனைங்கிறது பாடல் கிடையாது. பாடல் செக்ஷன்லயும் பாட்டு படிச்சாங்க, வொர்ஷிப் செக்ஷன்லயும் பாட்டு படிச்சாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஆராதனை வேறு, பாடல் வேறு. ஆராதனைங்கிறது பாடல் கிடையாது, ஆனா ஆராதனையில பாடுவோம். ஆராதனையில நம்ம பாடுவோம், ஆனா பாடல் ஆராதனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த ஆராதனைங்கிறது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனுடைய பலிபீடத்தில் அதுல நம்மளை படைக்கும் பொழுது ஒரு தேவ அக்கினி விழுந்து பட்சிக்கும். பாருங்க, நீங்க சும்மா நிற்க முடியாதுங்க. நீங்க சும்மா நிற்க முடியாது. 1999 நான் அபிஷேகம் பெற்றேன். அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற பொழுது ஒரே வார்த்தை தான் வாசிப்பேன், கிடந்தேன். எனக்கு தன்னால சிரிப்பு வந்துச்சு. நான் பேசுறது உண்மையிலே அந்நிய பாஷையா இல்ல தேயா? எனக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா ஆண்டவரே, அந்நிய பாஷைனா என்னன்னு எனக்கு தெரியாது சாமி. நிறைய பாஸ்டர்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க. நான் அந்நிய பாஷை பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்ணை மூடி ஆவியில நிரம்பி அந்த அபிஷேகம் பெற்றதுனால அந்த தேவ பிரசன்னம் வந்து நிரம்பி அப்படியே ஆவியில களி கொடுத்து ஹோலே லூயா அப்படிங்கும் போது ஒரு வார்த்தை தான் வரும். நான் ஒரு 2 நிமிஷத்துல நிப்பாட்டிடுவேன். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வார்த்தை பேசுறாங்க, நான் அந்த தேயை தவிர வேற ஒன்னையும் பேச மாட்டேங்கிறேன், தேன்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு அப்படியே சுத்தி பார்ப்பேன். யாராவது நம்மள பார்க்காங்களான்னு பார்ப்பேன். ஒருத்தர் பார்க்கலான்னு தப்பு சென்னை சாமி, இல்லைன்னா எவனாவது போய் சொல்லுவாங்க அந்த பாலை தேரிக்கு உட்காந்துட்டு தேர்த்து கிடக்கான் அப்படின்ட்டு. சரின்ட்டு ஆண்டவரே கூட 2 வார்த்தை தரமாட்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கடந்து அழுதேன்.
நானும் அந்நிய பாஷையை பேசணும், எனக்கு கூட 2 வார்த்தை தந்தா நல்லா இருக்குமே. ஒரு நாள் தேரிக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா 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 சிவான்னு எனக்கு மறுபடியும் பயம் வந்துட்டு. என் கூட படிச்ச நண்பனுடைய தங்கச்சி பேரு ஷீபா. நான் யோசித்தேன், நான் இனிமே அவன் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணேன்னா இவன் என் தங்கச்சி பேரை சொல்றான்னு நினைச்சிருவானேன்ட்டு எனக்கு அந்த ஆள் வேத்து ஊத்திட்டு, வேண்டாம் சாமி, எனக்கு இந்த அந்நிய பாஷையே வேண்டாம், நான் பேசுறது எனக்கே ஏற்றுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டினேன். அப்பந்தான் எனக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? ஒரு நாள் யூடியூப்ல நான் தேவ செய்தி பார்த்துட்டு இருக்கேன். பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் சென்னையில இருக்கிறாரு. அந்த பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, தூத்துக்குடியில நாங்க ஒரு சர்ச்சுக்கு போவோம். அந்த தூத்துக்குடியில சர்ச்சுக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு பாஸ்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சாமியன்சு 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 பாரான். என்ன சொல்லுவாரு? சாமியன்சு சாமியன்சு பாரான். இவரு பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அப்ப என்ன விட சின்ன பையன், வாலிபனா. அவங்க அப்பாவும் அவங்களும் சர்ச்சைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் நிப்பாட்டி சொல்லுவாங்க, நீ சாமியவா சாமியவான்னா கூட அவர் வருவாரு, நீ சாமியச்சு சாமியச்சுன்னு சொன்னா ஆண்டவர் உன் பக்கத்துக்கு வரமாட்டாரு, நீ இந்த அந்நிய பாஷை பேசாதப்பா அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டாங்களாம். அப்ப அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தவரை இவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. இவங்க போன சர்ச்சில் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க அப்பாவுடைய பிசினஸ் நிமித்தமா இவங்க எங்க பண்றாங்கன்னா சிங்கப்பூருக்கு போறாங்க. சிங்கப்பூருக்கு போன இடத்துல அங்க ஒரு மலேசியா சர்ச்சுக்கு போகும்போது அங்க முன்னாடி நின்று வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு சைனாக்காரை ஒருத்தர் நின்று சாமியன்சு அப்படின்னா, சாமியன்சுவா என்னடா? அப்பதான் இவருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு டக்குன்னு சில காரியம் மறக்காது பாத்தீங்களா? இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவரு யோசிச்சுட்டே சர்ச்சுக்கு போயிருக்காரு. வேற ஒண்ணுலயே அவர் கான்சென்ட்ரேஷன் போகலையா? அவர் சொல்றாரு, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. தூத்துக்குடியில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சாமிச்சு சாமிச்சுன்னு கிடப்பாரு, அவரை கிண்டல் அடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் எந்திரிச்சு ஓடி வந்தாராம். முன்னாடி நின்று வர்றவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு, எஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாமியன்சு அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, சாமியன்சு இஸ் மீனிங் ஆஃப் பிரைஸ் தி லார்ட். அது என்ன வார்த்தைன்னா சைனா வார்த்தையா. அப்போ அவர் சொல்றாரு, நான் அழுதேன், எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் நான் கிண்டல் அடிச்சிட்டேனே. அப்பதான் நான் யோசித்தேன், அப்போ நம்மளும் நீ கேரக்டர் போடுற வேண்டியதான். ஆனா யாரும் கூடியும் போட மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இடம்லாம் இருக்கும். அந்நிய பாஷை பேசுறவே தனக்கு பக்தி விருத்திக்கு உண்டாகவே தனியா பேசுறதுனே இருக்கு. தனியா பேசி நீ சபையில பேசாதானே இருக்கு. ஏன்னா சபையில பேசும்போது இன்னொருத்தர் வந்து உற்சாகமா விசுவாசத்துல வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த பழைய இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் ஜோமன்றதை விட்டுட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துடக்கூடாது. அதனால கொஞ்ச நாட்கள் கர்த்தர் எனக்கு பல பாஷைகளை தருகிற வரைக்கும் நான் தனிக்காட்டு ராஜாவா தேரைகளை கிடந்து சிவா சிவான்னு கிடந்தேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைபெற வேண்டும். யோசித்து பாருங்க, நீங்க ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த நிலையில் காணப்படுகிறீர்களா? எல்லாரும் பிரிஸ்கா இருப்போம், பிரைட்டா இருப்போம், தைரியமா இருப்போம். எப்ப தெரியுமா? ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே காத்து போன பலன் மாதிரி புஷ்ன்னு முதல்ல விசுவாசம் தான் போகும். முதல்ல என்ன போகும்? விசுவாசம் தான் போகும். முதல்ல விசுவாசம் தான் நம்மளை விட்டு போகும் ஒரு பிரச்சனை வந்தோடனே. ரெண்டாவது தான் நம்மை நாமே நொந்து கொள்ளுவோம். நம்மை நாமே என்ன பண்ணுவோம்? நொந்து கொள்ளுவோம். நமக்குள்ள நம்பிக்கை இல்லாம போகும். நமக்கு ஜெபம் பண்ண முடியாம போகும். ஜெபத்தின் மேல விசுவாசம் இல்லாம போகும். ஜெபித்தால் நடக்குமாங்கிற சந்தேகம் வரும். இப்ப கவனித்து பாருங்க, எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? என் வேதத்திலே இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே தாயின் கற்பத்திலே பிறந்த 2 பிள்ளைகள். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரே தாயின் கற்பத்திலே பிறந்த 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. என் தேவன் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆனாலும் நான் ஏசாவை வெறுத்தேன். ஏசா என்ன பண்ணார்? ஏசாவை வெறுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்? ஒரே தாயின் கற்பத்தில் இருக்கிற பிள்ளை. நல்லா கவனிக்கணும், மூத்தவன் ஏசா. தாயின் தலைப்புள்ள எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆனா கர்த்தர் நான் வெறுத்தேங்க. இதுதான் வசனம். நல்லா கவனிக்கணும். அப்ப தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்யறதுனால தான் கர்த்தர் நம்மளை வெறுக்கிறார். இல்ல, கர்த்தர் வெறுத்ததுனால தான் நிறைய பேர் நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான்.
கர்த்தர் வெறுத்ததுனாலதான் கர்த்தர் இடத்துல வர மாட்டேங்கிறாங்க. நீங்க எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு அவர்கிட்ட ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுங்க, செவிட்டு விரியனை போல செவி கொடுக்க மாட்டான். அதுக்கு காரணம் நம்ம சரியா ஜெபிக்கலங்கிறது ரெண்டாவது, ஒருவேளை அவை கர்த்தரை தேடாம இருக்காங்கிறது மூணாவது. என் வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை, அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப கவனிங்க, இப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். இப்ப கவனித்து பார்க்கணும், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது சுத்த கிருபை. உங்களுக்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன், சன் ஆஃப் நடராஜன் பார்வதி. எங்க அப்பா அம்மா ஆண்டவர் தேடி கோயிலுக்கு வந்ததே கிடையாது. எங்க அப்பா அம்மா ஐயர்வாலும் கிடையாது, விசுவாசி கிடையாது, கோயிலுக்கு போன கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் பக்கத்தில் குரங்கணின்னு ஒரு ஊர்ல கிடா வெட்டி பொங்க வச்சு சாப்பிட்டு நாளைக்கு அவங்களுக்கு பிள்ளைய பிறந்த எண்ணெய் இவ்வளவு தண்ணியில் இருக்கும்போது ஒரு அக்கா வந்தாங்க, டார்லிங் அக்கா. அந்த அக்கா பேர், அந்த அக்கா ஏக்கா உங்க பையனை இங்க சண்டே கிளாஸ் அனுப்புங்கன்னாங்க. எங்க அம்மாவுக்கு கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. எங்க அப்பாவும் நல்ல தண்ணி அடிக்கிறாரு. அதனால சரி போட்டு வீட்டுல இருந்து சும்மா இருக்கிறதுக்கு போட்டு அனுப்பி வச்சாங்க. அந்த சின்ன வயதுல இயேசு என்கிற விதையை எனக்குள்ள போட்டது கர்த்தர். அதற்கு பயன்படுத்தினது ஒரு டார்லிங் அக்காவை. அதற்கு பிற்பாடு நான் வளர்ந்து வந்த பொழுது பாஸ்டர் ராஜா சிங் என்று ஒரு தேவ மனுஷன் அருமையா கதை சொல்லுவார். சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொன்னா பயந்துருவோம், உண்மையிலே பயந்துருவோம். அதாவது அவ்வளவு இன்வால்வ்மெண்டா கதை சொல்ல வருமா. அவர்கிட்ட கதை கேட்கணும்னே நாங்க சண்டே கிளாஸ் போவோம். அவர் பாஸ்டர், ஆனா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லி வசனம் சொல்றதுல அவர் அடிக்க முடியாது. அவர்கிட்ட கதை கேட்கறதுக்கு போவோம். அவர் பார்த்தா பயமா இருக்கும், தாடி வச்சுட்டு குள்ளமா கருப்பா இருப்பாரு. ஆனா கதை சொன்னா சூப்பரா கதை சொல்லுவாரு. அவர்கிட்ட கதை கேட்டு ஆண்டவருடைய அன்பு மேல, ஒரு வசனத்து மேல ஒரு வாஞ்சை கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தேன். நானே நினைக்கல ஒரு ஊழியக்காரனா வருவேன் என்று சொல்லி, அல்லேலூயா. நானே நினைக்கல ஒரு பிரசங்கியாராக வருவேன் என்று சொல்லி. ஆனா இப்பொழுது நான் ரியலைஸ் பண்றேன், that is his chosen. அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய கிருபை. ஒருவேளை ஏதோ ஒரு புறஜாதி குடும்பத்துல பிறந்த என்ன தேடி அவருடைய நாமம் தரிப்பிக்கப்படாத குடும்பத்துல பிறந்த என்ன தேடி அவருடைய அன்பை எனக்கு தந்து, அவருடைய கிருபை எனக்கு தந்து, என்னை ரட்சித்து, என்னை அழைத்து, என்னை அபிஷேகித்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை பிரித்தெடுத்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனை நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் totally his grace, nothing else. எல்லாம் சுத்த கிருபைமா, அவருடைய தெரிந்து கொள்ளுதல். இப்ப மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை பண்ணினவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன் குமாரரோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். நல்லா கவனித்து பாருங்க, என் தேவனுடைய வார்த்தை மிக திட்டமாய் ஒன்றை சொல்லுகிறது. உடன்படிக்கை செய்த மனிதனை கர்த்தர் பாதுகாக்கிறார். உடன்படிக்கை யாரோடு செய்தாரோ கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். தேவனுடைய கிரியைகள் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க நிதானமா ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் அப்படியே கனி கூறும். அதாவதுமா, இப்ப இந்த போடி நாய்க்கு வைங்களேன், உலகமே அழியுது. என்னது? உலகமே அழியுது. நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிடுங்க, நீங்க ஒருத்தர் தான், உங்க மனைவி பிள்ளைகள் இல்லைன்னா உங்க கணவர் பிள்ளைகள், உங்க ஒரு குடும்பம் மட்டும்தான் பாதுகாக்கப்படுதுன்னு வைங்களா, எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு உலகமே அழிஞ்சு ஒத்தையில் நின்னாலும் பயமா இருக்கும். அப்படிதானே? உலகமே அழியுது, என் குடும்பம் மட்டும்தான் இருக்குன்னு வைங்களேன், அதுவே சிலருக்கு வைத்து கலைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, நாசில சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் அழிக்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறார். அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த போடி வேற ஒண்ணு வேண்டாங்க, உலகெல்லாம் ஒண்ணு அழிய வேண்டாங்க. இந்த போடி நாய்க்கு ஒரு ஊர்ல உங்க ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் வச்சிருக்காங்க வைங்களேன். இந்த போடி நாய்க்கு ஒரு குடும்ப ஊருக்குள்ள உங்க ஒரு குடும்பம் மட்டும் இருக்குன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, ரொம்ப பயமா இருக்கும். இப்ப கவனித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிரசங்கிக்கிற என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உடன்படிக்கை எந்த மனிதனோடு கர்த்தர் பண்ணுகிறாரோ அந்த மனிதனை என் கர்த்தர் பாதுகாக்கிறார்.
தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார், மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார், ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார், எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் இடையில் தேவனுடைய உடன்படிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு தாயார் என்ன ஜோமனை கூப்பிட்டிருந்தாருங்கம்மா. அந்த தாயாருடைய கணவர் நேசரத்துல கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்தவர். அது மட்டும் இல்ல, நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவங்களுக்கு 7 பிள்ளைகள். அவங்களுடைய 6வது மகளை என் நண்பர் திருமணம் செய்திருந்தார். கடந்த ஆண்டு துபாயில இருந்து வந்திருந்தா என்ன ஆக்சிடென்ட்ல பார்க்கும்போது பலன் உங்களை பார்க்க வாரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா என்ன அவர் பார்க்க முடியல, நானும் அவரை பார்க்க முடியல. அவர் மறுபடியும் துபாய்க்கு போனோன்னு ஃபோன் பண்ணாரு, சாரி பாலன், உங்களை பார்க்கணும்னு நான் நினைச்சேன், பார்க்க முடியாம போயிடுச்சு, ஆனா நான் உங்கள்கிட்ட மறுபடியும் ஃபோன்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு 10-15 நாள் கழித்து அவனுடைய மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, உங்களோட பேசணும் அப்படின்னாங்க. சரி என்று சொல்லி அந்த தாயாரை பார்க்க போயிருந்தேன். உங்களுடைய நண்பரும் என்னுடைய மருமகன் ஒரு சின்ன காணிக்கை உங்களுக்கு வச்சிருக்காரு, அந்த காணிக்கை வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல காணிக்கை இருந்தது, அந்த காணிக்கை வாங்கிட்டேன். அந்த தாயார் அழுதாங்க. அந்த தாயார் கிட்ட பேசும்போது அழுதாங்க. நான் கேட்டேன், ஏமா அழுதுறீங்க, ஏமா அழுதுறீங்க? இல்லை பிரதர், போன வருஷம் இந்த லாக்டவுன்ல என் 7 பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் 7 பிள்ளைகளின் மருமக்களும் வந்திருந்தாங்க. ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கா, ஒரு பொண்ணு இங்கிலாந்துல இருக்கா, ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியால இருக்கா, ஒரு பையன் பெங்களூர்ல இருக்கான், ஒருத்தன் சிஎம்சில இருக்கான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல பல பிளெஸிங்கா இருக்காங்க. ஆனா அந்த தாயார் சொல்றாங்க, கடந்த ஆண்டு இந்த லாக்டவுன்ல என் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, என் மருமக்கள் வந்திருந்தாங்க, என் பேர பிள்ளைங்க வந்திருந்தாங்க, வீடு ஃபுல்லா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களை கூப்பிட்டு என் வீட்டுல ஒரு ஜெபக்கூட்ட நடத்தணும், நீங்க என் பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் இளைய மகிட்ட பேசுறேன், அவன் கண்டுக்க மாட்டீங்க. என் மூத்த மகிட்ட பேசுறேன், அவ கண்டுக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட என் வீட்டுல என் பிள்ளைகள் எல்லாம் 20 நாள் இருந்தாங்க. அந்த 20 நாள்ல ஒரு நாள் கூட ஒரு ஜெபக்கூட்ட நடத்த முடியல. அந்த தாயார் அழுகுறாங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போனதாக உணர்கிறேன். என் கணவர் ஒரு பரிசுத்தவான். அவங்க சொல்றாங்க, ராத்திரி 2 மணிக்கு எழும்பி மொட்டை மாடியில நின்று அவர் பாரத்தோடு ஜெபிப்பார். ஊழியம் 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 என்று சொல்லி ஓடினார். மனைவியை பார்க்க மாட்டார், பிள்ளைகளை பார்க்க மாட்டார். ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா ஏதோ கணவன் இல்லாத பெண்ணை போல நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு பாம்போல போயிட்டு பாம்போல வருவேன். என் கணவர் ஊழியம் ஊழியனே ஓடினார். அந்த அம்மா சொன்னாங்க, அவருக்கு 35 வயசுல 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்க டாக்டரை போய் பரிசோதித்து பார்த்தா அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் உயிரோடு இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா என் கணவர் சொல்லுவாரு, டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு, நான் ஊழியத்துக்கு போறேன். டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, ஊழியத்துக்கு போகாதீங்க, ஹார்ட்ல 2 வால்வு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த 2 வால்வுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்ல நீங்க இறந்துருவீங்க. அவர் சொன்னாரு, போற ஜீவன் பிரசங்கம் பண்ண மேடையில போட்டு அப்படின்னு பேருவாரா. அந்த தாயார் சொல்றாங்க, என் கணவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆயுசு குட்டி கொடுத்தார். 35 வயசுல 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி 2 வால்வு போன பிறகு மருந்து மாத்திரை அவர் நம்பல, ஜெபத்திலே கடந்து அவர் சொல்றாரு, 65 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். What a grace he have. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை. That is faith. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களிடத்துல என்னிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அவர் சொல்லாம இருந்தா நீங்க பயப்படலாம். அவர் சொன்ன பிறகு எதுக்கு பயப்படணும்? அவர் சொல்லாம இருந்தா நீங்க பயப்படலாம். அவர் சொன்ன பிறகு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. உங்க பக்கத்துல ஒரு ஊழியர் இருக்க, நம்ம தேனி ராஜேந்திரன் அண்ணன் ஒரு நாள் பேசிட்டு சொன்ன, தம்பி எல்லாமே பஞ்சர் தம்பி, கிட்னி பஞ்சரு, காட்டு பஞ்சரு, நுரையீரல் பஞ்சரு, எல்லாமே பஞ்சரு. எப்படியும் வண்டி ஓடுற வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. That is grace. நல்ல கவனிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் இருக்கட்டு, எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டு, எத்தனை போராட்டங்கள் இருக்கட்டு, என் தேவன் யாரோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட உங்களுக்கு உடன்படிக்கை சரியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு. அதாவது சிலர் இந்த நம்ம மேரேஜை பாருங்களேன், நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு மேரேஜ், முதல்ல என்ன நடக்கும், மாப்பிள்ளை வீட்டுல வந்து பார்ப்பாங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பூ வச்சாச்சு. அதுக்கு பிறகு வேற மாப்பிள்ளையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம், வேற மாப்பிள்ளைய பார்க்க மாட்டோம். சரி, இப்போ பொண்ணு பார்த்தாச்சு, பூ வச்சாச்சு, அடுத்த கட்ட நிச்சயமும் பண்ணியாச்சு.
ஒரு மாசம் கழிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணியாச்சு, வச்சாச்சு. கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு எப்படி இருக்கு? என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நடந்துட்டுங்க. அடுத்த மாசம் கல்யாணம் சொல்லிட்டு போறாங்க. கல்யாணத்தை பத்தி பிற மாப்பிள்ளையும் பேசல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரும் பேசல. பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நான் ஆண்டவரை நேசிச்சாச்சு, ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தாச்சு, ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கை பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, அவர்கிட்ட இருந்து பதில் வரல. நேசத்துல நான் பிரசங்கம் பண்ணுகிற என்ன கர்த்தருக்குள் உருவாக்கின ஒரு தேவனுடைய மனுஷனின் மனைவி என் பத்திரிக்கையை பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாங்க, தம்பி உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. நான் உடனே நான் நினைச்சேன், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த தகப்பன், எனக்கு ஆவிக்குரிய தகப்பனுடைய மனைவி, சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அக்கா கூப்பிடுறாங்கன்னு உழுந்தடிச்சு நானும் ஓடி போயிட்டேன். அங்கே போனா அவரும் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அக்கா, அண்ணே உன்கிட்ட பேசணும்னு வர சொன்னவா. நானும் ஒரு சேர் போட்டு, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன்னு ஒரு பயம் வரும்ல. என்னதான் ஊழியக்காரனா இருந்தாலும் நம்மளை உருவாக்கினவர், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவர், எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தவர், எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர். அப்படி சைலண்டா அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். அண்ணே என்ன, எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃபு தான் மட்டும் எதை பேசணுமா பேச அப்படின்னு. அக்காவை பார்த்தேன், என்ன தம்பி பத்திரிகையில் எப்படி எழுதிட்டீங்க? நான் என்ன எழுதியிருக்கேன்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு எழுதிட்டீங்களே. நாங்க ஆமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் 30 வருஷமா ஜெபம் இன்னும் அபிஷேகம் வரலையே. நான் இப்போ அவரை பார்த்தேன். அவரு என்னையா பார்க்கா, அங்க சொல்லு, உன் பத்திரிகையில நீ தானே எழுதுனா அங்க பதில் சொல்லிருந்தாரு. அண்ணனுடைய ஒய்ஃபுங்கிறதுனால நான் கொஞ்சம் கிரேஸ் கொடுத்து பேசலன்னு நினைச்சேன். ஏதாவது என்னை வச்சு பார்த்து பேசக்கூடாது, அவ விசுவாசி, அவளுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அக்கா கேட்காங்க, நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனா, அபிஷேகம் வச்சிருக்கீங்களா? இல்லை, போக மாட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நாங்க, அது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நிறைய பேர் கிராஜுவேஷன் இருக்கும், அவ்வளவுதானே. எல்லா கிராஜுவேஷனுக்கும் வேலை கிடைக்கும். நிறைய பேர் மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கோம், இன்ஜினியரிங் வச்சிருக்கோம், எல்லா இன்ஜினியரிங்கும் வேலை கிடைக்கும். டெஸ்ட் யுவர் செல்ஃப். படிச்ச எல்லாரும் பட்டம் வாங்கிட்டோம், படிச்சவங்க எல்லாரும் பட்டம் வாங்கல, அதையும் பார்க்கணும். படிச்சவங்க எல்லாரும் பட்டம் வாங்கியிருக்காங்களா? இல்ல. பட்டம் வாங்கின எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்களா? இல்ல. அப்ப ஏன் படிக்கும்? எல்லாரும் படிக்காங்க, நானும் படிக்கிறேன். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம்? நான் எழுத்து படிக்கணும் ஐயா, கண்டாசி வந்தா படிக்கணும், ஏதாவது பதில் போடணும், நாளைக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். சரி, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்துல தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு என்பதை கவனித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம்? எத்தனை ஆண்டு காலம் வாரந்தோறும் சபைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், தனித்து ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்ன பீரியட்னா கிரேஸ் பீரியட். யோசித்து பாருங்க. ஒரு 1வது வகுப்பு படிக்கணும்னா ஒரு வருஷம் படிக்கிறோம், அப்படிதானே? ஒரு வருஷம் படிக்கிறோம், ஒரு மிட்டம் எழுதுறோம், ஒரு குவார்டர்லி எழுதுறோம், ஒரு ஹாஃப் இயர்லி எழுதுறோம், ஒரு ரிவிஷன் எழுதுறோம், அப்புறம் தான் ஆனுவல் எக்ஸாம் வருது. அந்த ஆனுவல் எக்ஸாம் கடைசி வைக்காங்க. அதுக்கு இடையில சில எக்ஸாம்ஸ், நம்மளுடைய தகுதியை குறித்த தேர்வு, அது எல்லாம் நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம், குவாலிஃபைட் ஆகிரோமா, குவாலிஃபைட் ஆக மாட்டோமா என்று சொல்லி அந்த தகுதி தேர்வு வச்சுதான் ஆனுவல் எக்ஸாம் வைக்காங்க. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ, உபவாச கூட்டங்களோ, இல்ல இதே போல ஸ்பெஷல் கன்வென்ஷன் மீட்டிங்களோ உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை தேவ சமூகத்திலே தகுதிப்படுத்துவதற்காக என் தேவன் எடுத்துக்கொள்கிற காலம். இந்த தேவன் இப்படி பல ஊழியர்களை கொண்டு வந்து உங்களை உருவாக்குவதற்கு இந்த காலங்களை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய பலத்த கருத்துக்களை, அந்த கொய்யவன் வீட்டுக்கு ஒருத்தர் போனார் பாத்தீங்களா? ஆமா, நீ கொய்யவன் வீட்டுக்கு போனா அங்க வச்சு உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், பேசுவேன். அங்க கொய்யவன் என்ன பண்றான், மண்பாண்டத்துல பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பானை மண்பாண்டம் கையில, கொய்யவன் கையில கெட்டு போயிருது. அவர் வளைஞ்சு பார்க்காரு, அது கெட்டு போயிருது. கெட்ட உடனே கொய்யவன் என்ன பண்றான், எடுத்து திரும்ப சப்புன்னு அடிச்சு திரும்ப குழைச்சு அதை வேற பாண்டமா வளைந்தாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு தீர்க்கதரிசி பார்த்து, நான் உன்னை அழகா வளையும் போது நீ எனக்கு விட்டு கொடுக்கலன்னா நான் உன்னை எப்படியும் மாத்தி வளைஞ்சிருவேன். புரியுதா? புரியுதா? அப்ப கவனிங்க, இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை தகுதி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. மறுபடியும் சொல்லுகிறது, சடங்காச்சாரம் அல்ல. ஒருவேளை பாரம்பரிய சபை, நான் பாரம்பரிய சபையில தான் இருக்கேன், சிஎஸ்ல இருக்கிறேன்.
நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இயேசுவானவர் குழந்தையா இருக்கும் பொழுதே ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய காரியம் வேற. இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், பழைய ஏற்பாட்டு காலம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ளதுதான் புதிய ஏற்பாட்டு காலம். அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிறக்கும் பொழுது மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் படி அவரை எதுக்கு கொண்டு வந்திருக்கணும்னா விருத்த சேதனம் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்கணும். 8வது நாள் அவரை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மளை 8வது நாள் கொண்டு வரல, ஒருவேளை முதல் வருஷத்துல கொண்டு வருவாங்க. நான் சொல்றேன், ஆலயத்துக்கு நீங்கள் வருவது நல்லது, உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவது நல்லது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ கர்த்தர் கொடுக்கிற கிரேஸ் பீரியட்ல நீங்க சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிட்டார், வசனத்தை கேட்கிறவன் அல்ல, அப்படிதானே? வசனத்தை கேட்கிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவனே என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகள் கிருபையாய் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடி நம்முடைய இருதயத்தை ஒருவேளை நம்முடைய பாரம்பரிய சபைக்காகவோ அல்லது நம்மோடு கூட இருக்கிற பகட்டு மனிதர்களுக்காகவோ நாம் கடினப்படுத்துவோம் என்று சொன்னால் அதற்கு தேவன் பொறுப்பு அல்ல. அதுக்கு தேவன் பொறுப்பு அல்ல. நல்ல கவனிங்க, இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்டவனோடு என்ன பண்ணுவேன்? உடன்படிக்கை பண்ணுவேன். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பண்ணினவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். உடன்படிக்கை பண்ணினவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். நான் சொல்றேமா, சரியான ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்கும்னா, சரியான மனம் திருத்தலின் ஜீவியம் உங்களுக்கு இருக்கும்னா, உங்களுக்கு வர்ற எந்த ஆபத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பார். எனக்கு ராத்திரியும் சரியா தூக்கம் கிடையாது, பகலையும் சரியா தூக்கம் கிடையாது. ஏன்னா டெய்லி காலையில எனக்கு இந்த இதில் வாட்ஸ்அப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதில் டெய்லி ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மெசேஜ் அனுப்புறேன். அதுக்கு நான் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஆரம்ப காலத்துல என் ஒய்ஃபையே போட்டு திட்டிக்கிட்டே இருப்பேன், நீர் ஊழியக்காரர் செல்போனே நோடி கிடைக்குது அப்படின்னு, செல்போன்லேயே தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆனா நான் அதை சும்மா செலவழிக்கல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம். இது போக நான் டெய்லி ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கேன், டிவி சேனல்ல. எனக்கு டெய்லி இப்போ நான் வந்துட்டேன், நான் ஒரு 3 நாள் இதை முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு 2 நாள் போறேன், 5 நாள் இருக்க மாட்டேன். இந்த 5 நாளைக்கு நேரத்து ஃபுல்லா உட்காந்து 5 நாளுக்கு ஒன்றான ப்ரோக்ராம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இது போக நான் எனக்கு ஜீவநதின்னு ஒரு பத்திரிக்கை போடுறேன். இந்த பத்திரிக்கை நான் ஒத்தையில தான் உட்காந்து டைப் பண்ணி எனக்கு உதவிக்கு யாருமே கிடையாது. இது போக ஃபோன் கால்ஸ் வரும், சில ஃபாரின் ஃபோன் கால்ஸ்லாம் நைட்டு 12 மணிக்கு தான் வரும். ஏன்னா நமக்கு நைட்டு 12 மணியா இருக்கும்போது தான் துபாய் அபுதாபியில் இருக்கிறவங்களுக்குலாம் அங்கே 9:30 மணி 10 மணி ஆகும். இங்கேருந்து அங்கே 2.5 மணி நேரம் டைம் வித்தியாசம். அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து பார்த்தா இங்கேருந்து 2.5 மணி நேரம் அவங்களுக்கு அட்வான்ஸ். ஆக அங்கே பண்ணவங்க காலையில் அவங்களுக்கு 8 மணி பண்ணால் நமக்கு இங்கே 4 மணியாக இருக்கும். ஸோ ராக்காலத்தில் சரியான ஒரு தூக்கங்கள் கிடையாது. நான் கார் ஓட்டிகிட்டே தூங்குறது என் மனைவிக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில் கூட உங்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கும்போது ராஜபாளையத்துக்கு முன்னாடி ரோட்டை விட்டு என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ரைட்லேயே ஏறிட்டேன். ஆனால் விபத்துக்கு கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. என்ன சொல்லுவாங்க, நூல் இலையில் தப்புனேன்னு சொன்ன மாதிரி அது ஒரு நாள் அனுபவம் இல்லை, பல வருஷ அனுபவமாக இருக்கிற. ஸ்கூட்டியில் போனாலும் யாராவது தூங்குவாங்களா? நான் ஸ்கூட்டியில் போகும்போது அன்னைக்கு திருநெல்வேலிக்கு வரேன், செய்திகள் முன்னாடி திடீர்னு முழிச்சு பார்க்க, அப்பதான் தெரியுது டிவைடர் எனக்கு முன்னாடி 3 அடி தூரத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ அப்படின்னு பண்ணோம். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட மனிதனா உங்க ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவர் பாதுகாப்பார். நம்மளை விட நம்மை பாதுகாக்கிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? நம்ம தலையில எத்தனை முடி இருக்கு நமக்கே தெரியாது. ஒரு நாள் அது உட்கார்ந்து என்ன போறதும் கிடையாது. ஆனா ஒருத்தர் எண்ணி வச்சிருக்காரு. யோசித்து பாருங்க, ஒருத்தர் நம்ம தலையில இருக்க முடியை எண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு முடியன்றத வேலை. யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு பிள்ளை தலையில முடி எவ்வளவு இருக்குன்னு என்றத வேலை. ஆனா அவர் சர்வ வல்லவர், நம்மை தாயின் கற்பத்துல உருவாக்கினவர், நமக்காக தம்மை தாமே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தவர். அவர் சொல்றாரு, உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எனக்கு தெரியும்பா, என்கிட்ட கேட்காம ஒரு முடி கீழே விழாது. யோசித்து பாருங்க, என்கிட்ட கேட்காம உன் தலையில இருந்து ஒரு முடி. நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம் தெரியுமா? எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனம் தெரியுமா? அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அடிக்கடி பைபிள்ல சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆனா நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்க போனா பயப்படுறோம், படிச்சு முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனா பயப்படுறோம், டாக்டர் சுகர்னு சொன்னா பயப்படுறோம், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் வந்துட்டுன்னா பயப்படுறோம், என்னென்னலாம் பயப்படுறோம் யோசித்து பாருங்க.
ஆனா நாங்க பாட்டு படிப்போம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனால். இந்த பிள்ளைல இருட்டுல போச்சவங்க அப்பவும் இந்த பாட்டு தான் படிச்சிருப்போம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Be a practical Christian. Be a practical